அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக காயத்ரி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த தளத்திற்கு வருவதற்காக மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் அம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் கூட. நன்றிகள் அம்மா. ஸோ நீங்க வந்துட்டு இன்னைக்கு சைக்காலஜி டாபிக் பேசுறீங்க. ஐ திங்க் மனநலம் சம்பந்தமா பேச போறீங்க. ஸோ மென்டல் ஹெல்த் இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ மேம். ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணி எங்களுக்காக கொடுத்ததுக்காக இந்த சேனலுக்கு வந்ததுக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். மிக்க நன்றிகள். நீங்க வந்து உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சுக்கலாங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சங்கீதா மேம். முதல்ல உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணிக்கணும். இந்த சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனல்ல எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது சங்கீதா மேம் தான். அவங்களுக்கு ஒரு முதல் வணக்கம். அதுக்கப்புறம் அன்பே சிவம் அறக்கட்டளையோட சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப வணக்கம். அவங்களுடைய ஒத்துழைப்பாக தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன் நடந்தது. உமன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத எனக்கு டிஸ்கஷன் பண்ணி இந்த ஃபைனலைஸ் பண்ணதே சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ் மேம். அண்ட் தேங்க்யூ மேம். இது வந்து எங்களுக்கு நன்றி சொன்னதுக்காக மீண்டும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மேம். நன்றிகள் மேம். நாங்க எதுவும் இல்லைங்க, எல்லாம் இறைவனுடைய நன்றிகள் மேம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இறைவனோட அருளால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு மீட் பண்ணிருந்திருக்கோம். பீயிங் ஒரு உமன், இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஹவ் மென்டல் ஹெல்ப் டு உமன்ஸ் டெவலப்மெண்ட். எப்படி வந்து நம்மளுடைய மன ஆரோக்கியம் வந்து நம்ம உமன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு சைக்கலாஜிஸ்டா இருந்தாலும் முதல்ல நான் ஒரு பெண். அந்த ஒரு பெண்ணாக நிறைய விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன். அதை தான் இன்னைக்கு இந்த டாபிக்கை வந்து எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். பெண்கள் நாம பல விஷயங்களை வந்து எதிர்கொள்றோம். மென்டலி, பிசிக்கலி, ஃபைனான்சியலி, அதுக்கப்புறமா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மள சார்ந்துதான் இருக்கும். பெண்கள் எந்த விஷயத்திலையும் நாம வந்து குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்றது அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு இயற்கையாகவே வந்துடுது. ஆனாலுமே அப்படி ஒண்ணு இருந்தாலும் அது அந்த மனப்பான்மை ஏன் வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்காக தான், நம்மளை சார்ந்தவங்களுக்காக தான். ஏன்னா அவங்களுக்கு ஏதான ஒரு பெனிஃபிட் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணிப்பாங்க. பட் காலங்கள் மாற மாற நாமளும் மாற ஆரம்பிக்கணும். அப்பதான் நாம வந்துட்டு இண்டிபெண்டா வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மென்டல் ஹெல்த் ஒரு வலிமையை நம்ம வந்து எப்படி நமக்கு ஒரு ஆயுதமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நாம மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்ம நேசிக்கிற நம்ம குடும்பமும் முன்னேறும். அந்த குடும்பத்தையும் நல்ல வழிகாட்டியா நம்மளால கொண்டு போக முடியும். நிறைய பெண்களை பார்த்தோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி, குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து மறந்துடுறாங்க. கம்ப்ளீட்டாவே டோட்டலாவே மறந்துட்டு அவங்களுக்காகவே அர்ப்பணிப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அது வந்து நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் இப்போது இருக்கிற காலகட்டத்துல வந்து பெண்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய செல்ஃப் விஷயங்களை வந்து கண்டிப்பா பெண்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். ஏன்னா நம்ம ஃபேமிலி போது நம்ம குழந்தைகள் எஸ்பெஷலி நான் பார்த்ததுனால எஸ்பெஷலி அவங்க அதை விரும்புறதே இல்லை. நம்ம அம்மா வந்து வெறுமே வந்துட்டு ஒரு சமைக்கிற ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது, வீடு கிளீன் பண்ற ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது. அவங்களும் ஒரு சொசைட்டில வெல் ட்ரெஸ்ட். மெயின்லி நான் பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து வெளியில போறாங்க, பசங்க கூட போகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் கூட பண்ணி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்ப என்ன ஆகுது, அந்த பசங்களுடைய மென்டலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. இது அம்மா, இது என்னோட அம்மான்னு சொல்லிட்டு பெருமையா அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல இது நடந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரும்போது அந்த உமன் அப்பதான் வந்து சஃபர் ஆகுறாங்க. எப்படி நான் என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டியே நான் மறந்துட்டேன். என்னோட குழந்தை, நான் வளர்ந்து ஆளாக்கின அந்த ஒரு குழந்தை என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வைக்கப்படுது. ஸோ நான் எப்படி என்னை வந்து தாழ்த்தி நடந்துட்டு இருக்கேன், என் அடையாளத்தை நானே மறந்துட்டேன். இப்ப நான் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன், ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்திக்கவே இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அதை வந்து யோசிக்கிறாங்க.
ஸோ இன்னைக்கு அந்த ஒரு ஒரு கோட்டோட உங்களுக்கு இந்த இதை ஆரம்பிக்கணும். சேஞ்ச் தி வேர்ல்ட் பை சேஞ்சிங் மீ அப்படின்றத தாரக மந்தமா நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சேஞ்ச் தி வேர்ல்ட் பை சேஞ்சிங் மீ. உன்னை சுற்றி இருக்கின்ற அந்த உலகத்தை நீ மாத்தணும் நீ நினைச்ச அப்படின்னா, முதல்ல மாற வேண்டியவங்க மற்றவங்க கிடையாது, முதல்ல மாத்த வேண்டியது மற்றவங்க கிடையாது, முதல்ல மாற வேண்டியது நீதான். உன்னோட உலகம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் மாத்திக்க வேண்டியது உன்னதான் நீ மாத்திக்கனே தவிர மற்றவங்கள மாத்தணும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணனா கண்டிப்பா உன்னோட லைஃப்ல மாற்றமே வராது. அது 100% ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் அத அருமையா சொல்லியிருப்பாரு. Be the change that you wish to see most your world and once you do your life will change. அதாவது அவரெல்லாம் எவ்வளவு பெரிய மகான், வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நமக்கு நிறைய கொள்கைகளை விட்டுட்டு போனவர். அவரே என்ன சொல்றாரு, be the change that you wish to see. அதாவது உன்னோட வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றத்தை வேணும்னு நீ நினைக்கிறையோ அந்த மாற்றத்தை நீ முதல்ல கொண்டு வா. அப்பா கொண்டு வருவாரு, அப்பா எனக்காக செய்வாரு, அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் செய்வாரு, அதுக்கப்புறம் என் பசங்க செய்வான் அப்படின்னு நீ மத்தவங்களையே டிபெண்ட் ஆகி அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. கடைசியில ஒரு கட்டம் எப்படி வரும் அப்படின்னா, எங்க அப்பா நம்பிட்டு இருந்தேன், அவரும் எதுவும் பண்ணல. அப்புறம் என் கணவர், அவரு எப்ப பார்த்தாலும் வேலை அது இதுன்னு போயிடுறாரு, நான் இதெல்லாம் அவர் செய்வாருன்னு நினைச்சேன், அவரும் பண்ணவே இல்லை. அப்புறம் என் பையன், அவனான பண்ணானா அவன் பொண்டாட்டி பின்னாடி மாறிட்டான், எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நீங்க உங்க லைஃபுக்கு தேவையான எதையுமே செய்யாம ஏன் மத்தவங்களை நீங்க பிளேம் பண்றீங்க? அவங்க கடமையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. நீ உன்னோட லைஃப்ல வேணும்ன்ற மாற்றத்தை நீ செய்யாம மத்தவங்களுக்கே பிளேம் பண்ணிட்டு இருக்க. சோ இந்த கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகான்கள் கொடுத்த கோட், be the change that you wish to see most in your world and once you do your life will change. once நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வரணும் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை மாறும். ஸோ நம்மளோட வாழ்க்கைய ஒரு பெண்ணா நம்மளுடைய அப்படின்போது நானும் ஒரு பெண், அதனால நானும் என்னோட லைஃப்ல வேண்டிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே நான் என்னோட முயற்சியில தான் நடந்திருக்கு. பல தடங்குகள் வரலாம், நம்ம சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த தடங்களுக்கு நாமளே ஒரு காரணத்தை சொல்லிட்டு, ஐயோ இதனாலதான் ஆயிடுச்சு, எங்க மாமியார் விடுறதில்ல, எங்க ஹஸ்பண்ட் விடுறதில்ல, எங்க பசங்களுக்கு இது பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ். காலையில எழுந்தா இவ்வளோ வேலை இருக்குங்க, கிச்சன்ல பண்ணணும், துணி துவைக்கணும், சாமான கழுவணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாடான்னு உக்காரத்துக்குள்ள பொழுது சாஞ்சிருது. அதுக்கப்புறம் பசங்க வந்துடுறாங்க. ஸோ இங்க யாருக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்கீங்க? கேட்கறவங்களுக்கு இதனால பிரயோஜனம் இருக்கா, இல்ல சொல்ற உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? ரெண்டு பேருக்குமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இதனால ரெண்டு பேருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க அங்கேயே நின்றுட்டு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. கேட்கிறவங்க கேட்டுட்டு அவன் கடந்து உன்ன போயிட்டே தான் இருப்பான். அவனுக்கு நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வருவாங்க கேள்வி கேட்கறதுக்கு, நீங்க திரும்ப பாடின பாட்டே தான் திருப்பி பாட போறீங்க. இப்படிதான் நான் பார்த்த நிறைய பெண்களுடைய லைஃப் இருந்திருக்கு. அதனாலதான் மென்டல் ஹெல்ப்ஸ் டு உமன்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. தயவு செய்து உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் டிசைன் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. எல்லாமே ஒரு ஹியூமன் பீங், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்களால செய்ய முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் நம்மளாலும் செய்ய முடியும் அப்படின்னு நம்புங்க. உடலாலும் சரி மனசாலும் சரி. நம்ம மனசு அதாவது மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மனசு ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியத்தனத்துக்கு நீங்க கான்சென்ட்ரேஷனே அதுக்கு அட்டென்ஷனே நீங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உடலும் ஆரோக்கியமா இருக்காது, மனசும் ஆரோக்கியமா இருக்காது. இட்ஸ் ஹவு டு திங்க் அண்ட் ஃபீல். அதாவது எப்படி அதை நம்ம திங்க் பண்றது, அது எப்படி அதை திங்க் பண்ணி அதுக்கு ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு மென்டல் ஹெல்த்தை, அதாவது ஒரு விஷயத்த எனக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு ஹஸ்பண்ட கேட்பீங்க. அவருக்கு டைம் இல்லை, வர டைம்ல வாங்கிட்டு வர மறந்துருப்பாரு அவங்களால. ஸோ இது என்ன ஆகும், பல நாட்களுக்கு இந்த ஆசைகள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அவரை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அந்த ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போயிட்டு நீங்க தான் வாங்கி சாப்பிடுறது, அன்னைக்கே ஆசை நிறைவேற்றிருக்கும் இல்லையா?
இந்த மாதிரிதான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதோ இல்ல ஒரு வளையல் வேணும்ன்றதோ ஒரு கம்மல் வேணும்ன்றதோ ஒரு பூ வேணும் அப்படின்றதோ மத்தவங்க நமக்கு செய்யணும்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வளர்த்துக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துலதான் நீங்க தோத்து போறீங்க. தயவு செய்து டோன்ட் ஹாவ் அ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்கள நாமளே பிளேம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம மட்டும் ஏமாறுறதுனால நம்மளோட உறவுகளையும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால முதல்ல திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் பிராக்டிக்கல் ஆக முயற்சி செய்யுங்க. பிராக்டிக்கலா இருந்தீங்க அப்படின்னாலும் மட்டும்தான் உங்களால நினைச்ச விஷயங்களை செஞ்சுக்க முடியும். முதல்ல மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த மன ஆரோக்கியத்திற்கு என்ன வேணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணி அந்த நினைக்கிற விஷயத்த ஆக்ட் பண்ணுங்க. நீங்க அதுக்கு செயல்படுத்தணும். எப்ப வரைக்கும் நீங்க அந்த விஷயத்த செயல்படுத்தலையோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரவே வராது. ஹெல்தி மைண்ட் ஹெல்த், அதாவது சில குறிப்புகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த குறிப்புகள் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும். எஸ்பெஷலி உமன்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லனா, என்னதான் உமன்ஸ் படிச்சு முன்னேறி வாழ்க்கையில நெக்ஸ்ட் கட்டத்துக்கு அவங்க ரெடியா இருந்தாலுமே அவங்களுடைய டெவலப்மெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பின்தங்கி தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒண்ணு இவங்களாவே இருக்கலாம், இல்ல அவங்க சார்ந்தவங்களாகவே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கடந்து போறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறது இந்த மென்டல் ஹெல்த் தான். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் உமனுக்கு மட்டும் கிடையாது, மென்ஸுக்குமே இது பொருந்தும். பட் உமன் சமூகத்தை அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேமிலி ஓரியன்டா இருக்காங்க. அதனால அவங்கள அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உமன்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றத டாபிக்கை ஹைலைட் பண்ணியிருக்கோம். பட் இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் நல்ல நம்ம கீப் அப் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். உமன்ஸ் நிறைய திருப்பி நான் உமன்ஸ் சொல்றதுனால டாபிக் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த உமன், இட்ஸ் ஆல்சோ ஃபார் த மென். இங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மென்டலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீங், நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டமே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தூங்கணும், நிறைய ஸ்லீப் இருக்கணும். நமக்கு ஸ்லீப் வெல், நல்லபடியா திங்க் பண்ண மட்டும்தான் நம்மளுடைய மென்டல் நம்மளால ஆரோக்கியமாக யோசிக்க முடியும், செயல்படுத்த முடியும். நல்லா திங்க் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னைக்குமே நீங்க ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்க. இன்னைக்கு 10 மணிக்கு தூங்க முடியாம திடீர்னு 12 மணிக்கு தூங்குனீங்க அப்படின்னா காலையில உங்களால ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழ முடியாது. எழுந்தீங்க அப்படின்னா யூ ஃபீல் டயர்ட், ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஸோ காலையில சீக்கிரமா எழ முடியாது, லேட்டா எழுதிங்க, உங்களோட ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பாதிக்கப்படும். அன்னைக்கு ஃபுல் டே யூ பிகம் ரொம்ப சோம்பேறித்தனமா அப்படி இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா மென்டல் ஹெல்த்தை நம்ம ஸ்டெடியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது ஸ்லீப் வெல். நம்ம கம்ப்ளீட் ஸ்லீப் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது அது 8 hours ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 8 hours ஸ்லீப்பை பாதிக்காம பாத்துக்கோங்க. ஸ்லீப் மனுஷனுடைய பிரைன் நல்லபடியா செயல்படணும், நல்லா ஒர்க் பண்ணணும், நான் ஆரோக்கியமா திங்க் பண்ணணும், என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு இந்த மெமரி கெப்பாசிட்டியை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னது ஸ்லீப் வெல். தென் மைண்ட்ஃபுல்னஸ், எல்லா விஷயங்களையும் மைண்ட்ஃபுல்லா நீங்க பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா எந்த விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த எந்த விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்து மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு ஹோட்டல் போய் ஒரு ஃபுட்டை நீங்க வாங்குறீங்க, அந்த ஃபுட்டை ரசிச்சு சாப்பிடுறது, அந்த உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஃபுட்டை வாங்கி அந்த ஃபுட்டை ரசிச்சு சாப்பிடுறதுல மட்டும் கொடுங்க. அதை விட்டுட்டு ஹஸ்பண்ட் இந்த ஃபுட்டோட விலை எவ்வளவுங்க, நீங்க என்ன எப்படி சாப்பிடுறீங்க, ஏன் நீங்க எப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க, அவங்க பாத்துட்டு இருக்காங்க, உங்க ஃபேமிலி டென்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் உட்காந்து அங்கேயே கதை பேசிட்டு நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எதுவுமே இருக்காது. எதுக்காக அவுட்டிங் போறீங்க, உங்க ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அவுட்டிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்க அப்படின்னா அந்த நாள், அந்த டே, அந்த நிமிஷம் அதுல மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஒரு சினிமா பார்க்க போனா அந்த சினிமால மட்டும் கான்சென்ட்ரேஷன். ஒரு கோலம் போடுறீங்களா, அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த கோலத்துலதான். சாப்பிட்ற ஃபுட்டுல கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ், சமைக்கும் போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த
அந்த விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. திஸ் இஸ் கால் மைண்ட்ஃபுல். நிறைய பேருக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸே இருக்காது. ஹரிக்க பறிக்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஐயோ போன் வந்துச்சு, போனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. தயவுசெய்து அப்படி சாப்பிடும் போது நீங்க சாப்பிடுற அந்த உணவினுடைய சத்துக்கள் எதுவுமே உடம்புக்கு போய் சேராது. என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஹரிபரியா சாப்பிடுறது. ஸோ இது வந்து நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி உமன்ஸ் வந்து ஏன் அப்படின்னா அவங்க எப்ப சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. கரெக்ட் அந்த டைமிங் கூட மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பிஃபோர் 9 o'clock தே ஹாவ் டு டேக் பிரேக்ஃபாஸ்ட். எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருவாங்க, எல்லாரும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களோட மார்னிங் காஃபியே 9 o'clock தான் இருக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனா இருக்கும், தயவு செய்து உங்களுடைய ஃபுட் அப்படின்ற விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி ஆன் டைம்க்கு எடுத்துக்கோங்க. கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. என்ன ஒர்க்கா இருந்தோம், நாட் ஒன்லி ஃபுட், எந்த ஒர்க்கா இருந்தா நீங்க சமைக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்த நல்லா கவனத்தோட செய்யுங்க. ஒரு துணி துவைச்சா கூட அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன், ரசிச்சு என்ஜாய் பண்ணி செய்யுங்க. அது நம்மளோட ஒரு கலை தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆர்ட். அந்த ஆர்ட் ஆன விஷயத்த நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம கிடைக்கும். ஏன்னா இதை நம்ம டெய்லி ரொட்டீனா செய்யக்கூடிய விஷயங்கள். இதுல நீங்க எவ்வளவு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, யாரா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன், நாம எல்லாருமே இயற்கையை சார்ந்தவங்க. இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். இந்த யூனிவர்ஸ்க்கு நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி நம்மள இருக்கு. இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த அன்பே சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் யூனிவர்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம எல்லாருக்குமே தேங்க் பண்ணுவோமே. கிராட்டிடியூட் அப்படின்றது, நன்றி உணர்வுன்றது என்னைக்குமே இருக்கும். இன்னைக்கு நாம சாப்பிட்ற ஃபுட்டு, உடை உடுத்துறது, இன்னைக்கு நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிராட்டிடியூட் மனப்பான்மை இருக்கும். தேங்க்யூ சொல்லி பாருங்க, அவ்வளோ அது அருமையா இருக்குங்க. அவ்வளோ யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு. ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம், உதவிகள் யாருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த உதவிகளை செஞ்சிடுங்க. அந்த உதவி செய்தவர்களுக்கு கிராட்டிடியூட் கண்டிப்பா ஒரு நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். அந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? தட் இஸ் வாட் வி ஆர் கனெக்டிங் டு த யூனிவர்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரசன்ட் யுவர் கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிராட்டிடியூட் நீங்க செலுத்த செலுத்த உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும். உங்களோட ட்ரஸ்ட் லெவல் குறையும். கிராட்டிடியூட நீங்க வளர்த்துக்கும் பொழுது உங்க ட்ரஸ்ட் லெவல் உங்களால கண்டிப்பா இறங்கி கம்மி பண்ணிக்க முடியும். ஹியூமன் கனெக்ஷன். ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மனுஷங்க கிட்ட ரொம்ப அதிகமாக ஒரு டிராபேக்கிங் இருக்கிறது என்னன்னா, தே டோன்ட் ஹாவ் அ ஹியூமன் கனெக்ஷன். சொசைட்டியோட கனெக்ஷன், சோஷியல் கனெக்ஷன், ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸோட கனெக்ஷன். ஆனாலுக்கு ஒரு செல்போன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல இப்பெல்லாம் உமன்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னும் டிவி சீரியல்ஸ் எங்கேஜ் ஆயிடுறாங்க, இல்லாட்டி யூடியூப்ஸ்ல எங்கேஜ் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற முன்னெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க, உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது தே கேன் ஹாவ் அ சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஹியூமன் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஷேர் பண்ணிப்பாங்க, நம்ம வீட்டுல செய்யறது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, அவங்க வாங்கிக்கிறது, ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசுவாங்க. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல யாரு இருக்காங்கன்றது கூட தெரியறது இல்லை. ஹியூமன் கனெக்ஷனிவிட்டி ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. இது ஒரு மனுஷனை லோன்லினஸ்க்கு தள்ளிடும். இப்போ சடனா ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது, பக்கத்துல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா, ஒரு கேஸ் ஆயிடுச்சு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா பக்கத்து நெய்பருடைய போன் நம்பர் கூட விடணும். அந்த மாதிரி சமயத்துல என்ன ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஹியூமன் கனெக்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்லியா இருங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட இருங்க, பட் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கணும். நான் உனக்கு அந்த ஹெல்ப் பண்ணேன், பட் இவங்க எனக்கு பண்ணல, இனிமே இவங்க கூட எந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்க மாட்டேன், ஐ டோன்ட் நீட் எனி ஒன் அப்படின்னு யாருமே சிங்கிளாலாம் வாழ முடியாதுங்க. ஒரு மனுஷன் இட் இஸ் டிபெண்டன்ட். நம்மள உயிரினங்களை படைச்சவங்களே பாத்தீங்கன்னா ஏதான ஒரு விஷயத்துக்காக நாம எல்லாரையும் நம்ம சார்ந்துதான் இருக்க வேண்டியதா இருக்கு. தட் இஸ் த ஹியூமன் கனெக்ஷன். வி நீட் ஹியூமன் கனெக்ஷன்ஸோட பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, வாக் போறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒருத்தர் கொஞ்ச நேரம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா,
அண்ணன் தங்கச்சிங்க மேரேஜ் ஆகி ரொம்ப தூரம் இருப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் ஒரு கால் பண்ணி பேசுறது, நலம் விசாரிக்கிறது, இது எல்லாமே அவங்கதான் எனக்கு கால் பண்ணலையே, இந்த ஆட்டிடியூட வந்து நீங்க வளர்த்துக்காது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வராதீங்க. நானே கால் பண்ணும், இல்லைன்னா அவங்க காலே பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, நான் எதுக்கு அவங்க கூட ஃபோன் பண்ணி நான் பேசணும், அப்படி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்க ஈகோயிசம் வந்து அதிகமாகுமே தவிர நீங்க ஹியூமனோட கனெக்ஷன் ஆக முடியாது. அதுக்கப்புறமா கண்டிப்பா லோன்லினஸ் தான் இருக்கும். அந்த லோன்லினஸ் வந்து எந்த லெவலுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களையே நீங்க பரிதாபமா பாக்குற நிலைவு ஆயிடும். செல்ஃப் கம்பேஷன் நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, செல்ஃப் கம்பேஷன். உங்களுக்கு தான் நீங்க நிறைய துரோகம் பண்ணிக்கிறீங்க. சோகமா இருக்கிறது, நெகட்டிவா பேசுறது, தனிமையா இருக்கிறது, ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்கிறது, பிடிச்ச இடத்துக்கு போகாம இருக்கிறது, பிடிச்சவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, என்னென்ன உனக்கு பிடிக்குமோ, உனக்கு என்ன இதெல்லாத்தையும் நீ செய்யாம இருக்கியா, அப்போ உனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. இந்த உலகத்துல எதுக்குமா பிறந்திருக்க? சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே. உனக்கு பிடிச்ச விஷயத்த உன்னாலேயே உனக்காக நீ பண்ணிக்க முடியல அப்படின்னா மத்தவங்களுக்காக நீ பண்ணி எப்படி செல்ஃப் சாட்டிஸ்பிகேஷன் உன்னால தேடிக்க முடியும்? ஏதோ ஒரு கட்டத்துல உன்னால இது வேண்டாம், இது எப்படி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன், யாருமே என்னை கண்டுக்கிறது இல்ல, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா உன்னோட வாயில வந்துடும். அதனால நீ மத்தவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்லாத. யூ டூ ஸ்டார்ட் டூயிங் டு யுவர் அதர் பீப்புள் அண்ட் பஸ் ஃபர்ஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் செல்ஃப். அப்படி கொடுக்கும் பொழுது உனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும், நான் அப்படி திருப்தி பட்ட மாதிரி மற்றவங்களுக்கு நான் செய்யணும்ன்ற மனப்பான்மையும் உங்களுக்கு அதிகமா வரும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எதையுமே வந்து நம்ம நேர்மறையா திங்க் பண்றது, நெகட்டிவா திங்க் பண்ணாம இருந்தாலேயே சரி. மற்ற விஷயம் ஓகேவா நடந்துருச்சா, சரி விடுங்க, நல்லதே நடக்கும். நமக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கிட்ட ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நமக்கு தெரியுது, நம்மளை கேட்டா போய் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு நீங்க நினைக்காம கோ, கேட்டா என்ன, இது வந்து நம்ம மனிதாபிமானத்தோட உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதை போய் நம்ம செய்யலாமே. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வந்து எல்லா விஷயத்துலயும் பாசிட்டிவ். வெளியில போனா எனக்கு இந்த பிடிச்ச ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன், அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்களோ தெரியலையே, அவங்க இப்படி எல்லாம் என்னை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு நேரமே இல்லைங்க. நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிறீங்க. உங்களை பார்த்தா அவங்க அப்படி பேசுவாங்க, நீங்க யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க கட்டத்துல நீங்க ஏன் மத்தவங்களை பத்தி இப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏதாவது வாங்கி சாப்பிடணும், நிறைய உமன்ஸ் கிட்ட நான் இதை பார்த்திருக்கேன். ஒரு விஷயம், ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்குவாங்க, அந்த உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஐயோ நான் என் பசங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றேன், ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு மனசே வர மாட்டேங்குது அப்படின்னா அங்க பொண்ணோ பையனோ ஹஸ்பண்டோ வந்து எப்படி எல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. காசு கொடுத்துருப்பீங்க பாக்கெட் மணி, அவங்க வாங்கி அழகா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியில வாங்க. அவங்கள எல்லாருமே வந்து கொஞ்சம் இண்டிபெண்டா, கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் பிராக்டிக்கலா இந்த விஷயத்த கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் லைஃப் வந்து மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். ரொம்பவே நீங்க வந்து ரொம்ப இமோஷனலா திங்க் பண்ணிட்டு அவங்க என்ன அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க தான் சாப்பிடாம அவாய்ட் பண்றீங்க. ஸோ இங்க என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை வளர்த்துக்கோங்க. என்னை பத்தி அப்படி நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, எப்படின்னே தெரியாது. ஆக்சுவலா எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் உன்னோட மன பிராந்தி. நீயா கற்பனை பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தர் துணை உனக்கு தேவைப்படுது. ஸோ அதுவும் இல்லாம என்ன தெரியுமா, ஒரு விஷயத்த செய்யாததுக்கு இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இஃப் யூ டூ லைக் திஸ் யூ கேன் நாட் ஏபிள் டு கம் அப். உன்னோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல். எந்த விஷயம் உன்னை வந்து ரொம்பவே பாதிக்க வைக்குதோ, இதனால எனக்கு மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற விஷயம், அதாவது ஒரு ஃபேமிலியோடைய லைஃப் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால அந்த டிஃபரன்சியேஷனை வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து நீங்க வெளியில வரணும். மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ். நீங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நீங்க கத்துக்கணும். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதனால நீங்க வந்து பலவீனமா நினைக்கிறீங்க,
ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னா தயவு செய்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து உட்காந்து பேசுங்க. எதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்ற சொல்ல இல்லைங்க, அவர்கிட்ட எல்லாம் என்னால உட்காந்து பேசவே முடியாது, அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னா, நான் முதல்லயே டாபிக்கோட ஆரம்பத்திலேயே நான் ஒண்ணு சொன்னிருக்கேன், ஒரு மாற்றம் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அந்த மாற்றத்தினோட ஆரம்பம் நீங்களா இருக்கணும், மத்தவங்களா இருக்கக்கூடாது. அப்போ பேசுறத நிறுத்துங்க. அவர்கிட்ட பேசுறத நிறுத்த சொல்ல, ஆர்குமெண்ட் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ட்ரஸ்ட், அதாவது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ நீங்க தான் ஷிஃப்டிங், உங்களுடைய அந்த இடத்துல ஆகக்கூடிய அந்த ஆக்ஷனை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னாவே வந்து அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இது மேனேஜிங் ட்ரெஸ். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்கும். பசங்க, வயசு பசங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. ஒழுங்கா பொண்ணு படிக்க மாட்டேன்றா, அவங்களுக்கு லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பார்த்தாலும் அம்மாக்கு வந்து ட்ரெஸ் தாங்க, அவன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான், நல்லா படிக்க மாட்டேன்றான், மார்க் வாங்க மாட்டேன்றான். 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை என்னங்க பண்ணும்? அதுக்கு என்ன புரியும் சொல்லு? உங்களுக்கு எல்லாமே உலகத்தை பார்த்துட்டு வந்த உங்களுக்கே உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரியல. இப்பதான் அந்த உலகத்துக்கே வந்திருக்கு அந்த குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? ஸோ ஸோ ட்ரெஸ், எந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதோ, இது வந்து எனக்கு பிரச்சனை, என் மனநிலைய வந்து பாதிக்க செய்யுது, என்னால வந்து நிதானமா இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதையே நான் யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து அந்த விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட நீங்க பேசலாம். ஓகேவா? இல்லையா, ஒரு பேப்பர் எடுங்க, அந்த பேப்பர்ல எழுதுங்க. உங்க மனசுல நீங்க என்னென்ன ஃபீல் பண்றீங்களோ அதை ஃபுல்லா எழுதுங்க. எழுதி கிழிச்சு போட்டுருங்க, நெருப்பு வச்சிருங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம மன கஷ்டத்தை சொன்ன அந்த ஒரு திருப்திகரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா பாட்டு கேட்கலாம். உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸினோட மூமெண்ட்டை பார்த்து, அந்த ட்ரெஸ் இந்த விஷயத்துலதான் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா அங்கிருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய விஷயங்கள், கதை கேட்கலாம், சாமி பாட்டு கேட்கலாம், மெடிடேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் நல்ல காத்தோட்டமா வெளியில போய் வாக் பண்ணலாம். அந்த இடத்துல இருக்காதீங்க. எந்த விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்கப்படுதோ அந்த டைம்ல அந்த இடத்த அந்த ஒரு பர்சனா கூட இருக்கலாம், அந்த பர்சன் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே போதும், அமைதியாயிடுவாங்க. அவங்களும் பேசுறது எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கலாம். மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அண்ட் ஆல்சோ பிரீத்திங் ப்ராக்டிஸ். பிரீத்திங், மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னாவே போதும், ஒன்றும் இல்லை. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இந்த பிரீத் அவுட் எந்த சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். மீனிங் அண்ட் பர்பஸ். நம்ம எல்லாரும் மனுஷங்க, ஹியூமன் பீங். இதுல ஆண் பெண் வேறுபாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தாங்க பிறந்திருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். மனுஷங்க இப்போ காந்தியடிகள் பிறந்தும் போது அவருக்கு தெரியுமா அவர் எதுக்காக பிறந்திருக்காருன்னு? நெஹ்ருஜி பிறக்கும் போது அவருக்கு தெரியுமா எதுக்காக பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? அதே மாதிரி நம்ம எத்தனை காமராஜ் அவர்கள், எத்தனை பேர் இந்த உலகத்துல பிறந்திருக்காருங்களோ எல்லாமே தன்னோட வாழ்க்கைக்கு, அப்துல் கலாம்ஜி வரைக்குமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். மகாத்மா காந்தி எல்லாம் வாழ்ந்த காலத்துல, நம்ம நாட்டுக்கு சேவை செஞ்ச காலத்துல நாம பிறக்கல, நம்ம பார்க்கல. பட் அப்துல் கலாம் அவர்களை நம்ம நேரடியா பார்த்திருக்கோம். எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல வந்து அவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நடக்கல. ஒரு பைலட் ஆகணும்னு நினைச்சாரு, அதுவும் அவருக்கு நடக்கல. பட் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆனார் அவரு, நம்ம நாட்டினோட பிரசிடென்ட் ஆனாரு. அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபஸரா நாட்டுக்கு எவ்வளவு நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொல்லிட்டு நமக்கு மக்கள் சேவையே மகேசன் சேவைன்ற அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டிட்டு தான் நமக்கு போயிருக்காரு. ஸோ உண்மையான மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை மகான்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படிதாங்க நாமளும். யாருமே ஒரே நாள்ல மகான் ஆகிறது கிடையாது. பட் என்ன வரைக்கும் உங்களோட லைஃப்ல நாம ஏன் பிறந்திருக்கோம், அதுக்கான காரணம் என்னன்ட்டு உன் மனசு கேட்கலையோ, நீ உண்மையான வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். ஒரு சைக்காலஜிஸ்டா நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். மீனிங், ஒவ்வொரு லைஃபும், ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு யூனிக் ரீசன், ஒரு காரணம் இருக்கு நம்ம பிறந்திருக்கிறதுக்காக. மனித வாழ்வுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு. அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதே இல்லை.
என் வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழணும். இப்பெல்லாம் இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள்ஸ் அதான் சொல்லுங்க, நான் இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழணுங்க, எந்த டென்ஷனும் இருக்கு, என் வாழ்க்கை அது, நான் வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, உன்னோட வாழ்க்கை தான், உன்னோட வாழ்க்கைய மத்தவங்களுக்காக வாழு. இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு லெகசி விட்டுட்டு போ. உன்னை பின் தொடர்ந்துற அந்த ஜெனரேஷன்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வர, என்ன மரபுகளை விட்டுட்டு போற, என்ன விஷயத்த நீ சொல்லி கொடுக்க போற. உன்னோட குடும்பமே வச்சுக்கோங்க, நீங்க இந்த உலகத்துல இல்லாத சமயத்துல உன்னோட குடும்பம், உன்னோட சன்னதிகள் என்ன பின்பற்ற போகுது? அப்படி என்ன ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போறீங்க, மரபுகளை கொடுத்துட்டு போறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கை வாழ்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன, என்ன அர்த்தத்தை உங்க லைஃபுக்கு நீங்க சேர்க்கிறீங்க? இப்படி ஒரு மனுஷன் யோசிக்க கூடாதா? எவ்ரி உமன் அண்ட் மென் ஹேஸ் டு திங்க். ஒரு மனுஷன் இதுல பிறந்திருக்காங்க அப்படின்னா there is a purpose, the unique reason behind it. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கான அர்த்தத்தை நம்ம தேடி போகணும். அதுக்கான நன்றி கடனை நம்ம செலுத்திட்டு தானே போகணும். அப்பதான் நமக்கு பின்னாடியில வர இருக்கிற மக்கள் எல்லாம் அதுல பயனடைய முடியும். அப்படி பயனடையணும்னா நாம அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். வாட் இஸ் த மீனிங்ஃபுல், என்னோட வாழ்க்கையினோட மீனிங்ஃபுல் என்ன அப்படின்றத ஒரு பர்பஸ், அந்த பர்பஸ் என்னன்னு நீங்க தேடணும். நீங்க தேடுனீங்கன்னா உங்களால அந்த விஷயத்த பண்ணவே முடியும். உங்க மனசு அதை பத்தி கேள்வியே கேட்கல. காலையில எழுறது, அப்புறம் சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, போறது, வருது, அப்புறம் என் குடும்பத்தை நான் நல்லபடியா பாத்துக்கிறது, இது மட்டும் தான் என்னோட வேலையா? இந்த ரொட்டீன் ஃபுல், இந்த ரொட்டீனே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் செத்துருவேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு லைஃப். So this is not a life at all. நீங்க கேள்வி கேட்டாதானங்க அதுக்கு பதில் கிடைக்கும். உங்களை நீங்க கேள்விப்பட்டு போறீங்க, வாட் இஸ் மை பர்பஸ் இன் லைஃப், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் என்ன மற்றவங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன், என் லைஃபை மீனிங்ஃபுல் ஆக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். வாழ்க்கையில அவங்களுக்கு வாழ்க்கை நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுக்கப்புறமா கடைசியில ஒரு பாதி வயசு ஆயிட்டு பின்னாடி, ஐயோ என் லைஃபை என் லைஃப்ல ஒண்ணுமே பண்ணலங்க, வேஸ்ட் ஆக்கிட்டேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ படிச்ச ஒரு புக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். if you don't act on a life, the life has a habit of acting on you. ராபின் சர்மா உடைய கோட் இதுல அவங்க சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கையினுடைய தத்துவம். இஃப் யூ டோன்ட், லைஃப் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கும், சரிங்களா? இஃப் யூ டோன்ட் ஆக்ட், அப்ப அந்த வாய்ப்புக்கு நம்ம கிடைக்கும் போது அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும், அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். லைஃப் ஹாஸ் அ ஹேபிட், அதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா லைஃபுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, லைஃப் ஆஃப் ஆக்டிங் ஆன் யூ. அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு நல்ல ஆரோக்கியமா வயசா இருக்கும் பொழுது படிக்கணும், எழுதணும், வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கக்கூடிய சக்தி, பலம், மனதாலையும் உடலாலையும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம குறிக்கோளை தேடி நம்ம போகணும், அதுக்காக நம்ம ஆக்ட் பண்ணணும். அப்படி அந்த வயசுல எதுவுமே பண்ணாம அப்படியே இருந்துட்டு வயசான காலத்துல உட்காந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசு ஃபுல்லா வருத்தம் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் சாதிக்கிறதுக்கு நம்ம மனசுலயும் சரி உடம்புலயும் எந்த தெம்புமே இருக்காது. ஸோ அப்போ உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டேதான் இருக்கும். நாட்கள் வாரங்களாக மாறும், வாரங்கள் மாதங்களாக மாறும், மாதங்கள் வருடங்களாக மாறிக்கிட்டே தான் போகுது. அடுத்த வருடமும் வந்துருச்சு, 2025 வந்துருச்சு. 25 அன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிமே நான் புது ரெசல்யூஷன் போட போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் பண்றோம். பட் அடுத்த ரெண்டாவது செகண்ட் டேவே அந்த ரெசல்யூஷனும் போயிடுச்சு, அவ்வளவுதான், மறந்துடுவோம். ஸோ எல்லாருக்கும் 12 மணிக்கு முழிச்சுட்டு எல்லாருக்கும் விஷ் பண்றோம். அடுத்த நாள் 12 மணிக்கு எழுதிருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஸோ எது வரைக்கும் நீ மென்டலி எனக்கு இந்த மாற்றம் என்னோட லைஃப்ல வேணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுலையோ சும்மா வாய்வாத்துல பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எல்லாருமே தயவுசெய்து உங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, இந்த வாழ்க்கையோட பயணத்தினோட முக்கியமான குறிக்கோள் என்ன, எந்த காரணத்துக்காக நான் பயணிச்சுட்டு இருக்கேன், இங்க பிறந்திருக்கேன் அப்படின்ற ரீசனை நீங்க கண்டுபிடிங்க. ஸ்டே ஆக்டிவ், எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், மனதாலும் இருக்கணும், உடம்பால இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமா இருந்ததுன்னா மனசும் ஆரோக்கியமா இருக்கும்.
மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணணும், நல்லா 4 ஜனங்கிட்ட பேசணும், சோஷியல் கனெக்டட்ல இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாவே போதும், ஆக்டிவா இருக்கணும். நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு எது நம்ம உடம்புக்கு மல்டி நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. எல்லா வித சத்துக்களும் நமக்கு தேவை. இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் மூலியமா நம்மள பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், நல்லா படிக்கலாம். 70-80 வயசு ஆனாலும் யூ கேன் ஸ்டே ஆக்டிவ். உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது பாருங்க, உங்க மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீங்க நினைச்சது செய்வீங்க, நினைச்ச இடத்துக்கு போவீங்க, நினைச்ச ட்ரெஸ் போட்டுப்பீங்க, நினைச்சது சாப்பிடுவீங்க, நினைச்சவங்க கிட்ட பேசுவீங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். அதர்வைஸ் ஆக்டிவா இல்ல அப்படின்னா 40 வயசுல கூட 80 வயசு மாதிரி ஒரு தோற்றம் வரும். படுத்துருவீங்க. 40 வயசுல ஹார்ட் அட்டாக்கு, 40 வயசுல கிட்னி ஃபெயிலியரு, பிபி, சுகரு எல்லாமே 40 வயசுலயே ஆரம்பம். என்னங்க 100 வயசு 100 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த உயிரினத்துக்கு 40 வயசு எல்லாத்தையும் முடிச்சுடுறோம். இதுதான் நம்ம இருக்கிறது ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரீசனா. ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா பாரம்பரியான உணவுகள், இயற்கை முறையான உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமா நம்மளால வச்சுக்க முடியும். பிரெயின் ஹெல்தி டயட். பிரெயினுக்கும் நம்ம ஹெல்தியான, ஸோ உடம்பு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். நல்லா சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், சிக்கன், மட்டன், கீரை வகைகள், ஃபிஷ் வகைகள், முட்டை வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் அது மட்டும் பரவாயில்லையா, பிரெயினையும் ஹெல்தியா நம்ம வச்சுக்கணும். பிரெயினுக்கு தேவையான ஹெல்தி டயட். பிரெயினுக்கு தேவையான முதல்ல ஹெல்தி டயட் என்ன? மூச்சு பயிற்சி, நல்ல பிரீத்திங் பிராக்டிஸ் கம்பல்சரி பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அதுக்காக டெய்லி ஒதுக்குங்க. பிரீத்திங், பிரீத் அவுட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரீத்திங் பிராக்டிஸ்ல ரொம்ப உறுதுணையா இருக்கிறது நம்ம வேதாஸ்ல வரக்கூடிய மிக அருமையான மந்திரம், காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க உச்சரிக்கும் பொழுதே பிரீத்தினுடைய அப் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, கண்ணை மூடி நீங்க காயத்ரி மந்திராவை ஓம் பூர் புஹஸ்வஹ அப்படின்ற அந்த மந்திரத்தை ஒரு 10 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. அதுவே உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மந்திரத்துடைய அப் அண்ட் டவுன்ஸ் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இதை நிரூபிச்சிருக்காங்க. அந்த காயத்ரி மந்திராக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நம்மளுடைய பிரைன் சேஞ்சஸ்லயும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ பிரீத்திங் பண்ணிட்டு இருக்கிறது, லெசன் ஆன் இருக்கிறது, அட்டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த மந்திர பிராக்டிஸை நீங்க இந்த சாண்டிங் பண்ணலாம், ஓம் சாண்டிங் பண்ணலாம், ஆம் சாண்டிங் பண்ணலாம். இந்த சாண்டிங்ஸ், இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த சவுண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பிரைன் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிரெயினை ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கலாம். பிரெயினுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க, நெகட்டிவா திங்க் பண்ணுங்க, அப்படி இப்படி ஆயிடும் சொல்லிட்டு எதிர்மறை எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பிரெயின் செயல்படாது. பிரெயினை ஆக்டிவா எப்பயுமே 80 இயர்ஸ்ல கூட நானு இப்போ 20-25 வயசுல நான் எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும் அதே மாதிரி என்ன பிரெயினும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா மெடிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் தட் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டீங்க, மெடிடேஷனுக்கான உங்க டைம் ஒதுக்கிடுங்க. டெய்லி உங்களுடைய சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் நான் சைலண்டா இருக்கணும். ஒரு 15 நாள் இந்த 10 நிமிஷம் சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 20 நாள் கொண்டு வாங்க. 20 நாளுக்கு அப்புறமா இது 1 ஹவர் அப்படி ½ அன் ஹவர் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவர் நீங்க ப்ராக்டிஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா கலங்கிய தண்ணீரை எதையும் தேட முடியாது. கலங்கி அது அப்படியே ஸ்டாக்னண்டா நிற்கும் பொழுது அந்த கிறிஸ்டல் கிளியரா அந்த தண்ணீரை என்ன இருக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் நம்மளோட பிரெயினும் அது ரொம்ப காம் ஆகும் போதுதான் உங்களால கரெக்டா திங்க் பண்ணி ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியும். ஸோ பிரெயின் ஹெல்தி ரொம்பவே முக்கியம். சோஷியல் கனெக்ஷன்ஸ் நான் சொன்னதுதான். சோஷியல் கனெக்ஷன், ஃபேமிலி கனெக்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சோஷியல் கனெக்ஷன்ஸ் ஜனங்க கிட்ட பேசுறதுக்கே தயக்கும். இப்போ படிக்கிற பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல ஹலோ மேம், ஹாய் மேம், வணக்கம் மேம் சொல்லுவாங்க.
அதே வெளியில அந்த படிச்சுட்டு இப்ப சொல்லி கொடுக்குற ஆசிரியரை பார்த்தா கூட வணக்கம் சொல்றதுக்கே தயங்கப்படுவாங்க, சிரிச்சு பேச மாட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை பார்த்தாங்கன்னா ஓடி வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா கனெக்டடா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு பக்கத்து வீட்டு இருக்க அங்கிள் ஆன்டி அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி வணக்கம் ஒரு சும்மா சிரிக்கிறது கூட கிடையாது. அவ்வளோ அளவுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ சோஷியல் கனெக்ஷன்ஸை வந்து தயவு செய்து ஏத்துக்கோங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ஸ்மைல் கொடுக்கலாமே. ஒரு டெய்லி வாக் போறீங்க, டெய்லி ஒரு தடவை பாக்குறோம், வணக்கம் சொல்லலாம், நல்லா விசாரிக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பண்றது பண்ணும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா வச்சிருப்போம். எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம், எத்தனை பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருப்போம், ஹெல்ப்னு கேட்டவங்களுக்கு உதவி பண்ணியிருப்போம்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வந்து என்னைக்காச்சும் இவங்களுக்கு கண்டிப்பா உதவி தேவைப்படுது, ஆனா உங்களால உதவி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க ஆனா பண்ணிருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மள கஷ்டப்படுத்தும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு நாள் வரலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் கனெக்ஷனுடைய முக்கியமான ரீசன் அதுதான். ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை, நடந்து போயிட்டு இருக்காங்க, லிஃப்ட் கேட்கறாங்க, யூ கேன் கிவ் ஹெல்ப் பண்ணலாமே. அது உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி இடத்துல வந்து ஒருத்தர் தனியா போயிட்டு இருக்கா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ சோஷியல் கனெக்ஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, ஹெல்தி மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஹியூமன் பீங் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலாம். மென்டல் ஹெல்த்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் வந்துட்டு நான் எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி நான் வச்சுக்கிறது, என்னுடைய ஃபேமிலி சிஸ்டம், என்னுடைய ஃபேமிலி அட்மாஸ்பியர் இப்படி இருக்கு அப்படின்னா ஆல் ஆஃப் சடன் எதுவுமே மாறாதுங்க. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் சடன் இன்னைக்கே இல்லை, 10 நாள்ல இல்லை, 15 நாள் இல்லை, 1 மாசத்துல இல்லை, 2 மாசத்துல கிடையாது, வருஷ கணக்குல தான் இது மாற்றங்கள் ஏற்படுத்திக்க முடியும். ஆனால் பழக்கம் அப்படின்றத நாங்க பழகிக்கணும். ஒரு விஷயத்த நம்ம பழகிக்கணும். பழகினால் மட்டும்தான் இதை வந்து மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த பழக்கத்தையும் ஸ்ட்ராங்கா எங்க வைக்கணும்? உங்க மைண்ட்ல. மென்டல் ஹெல்த் மைண்டு தாங்க தீர்மானிக்கணும். உங்க தாட்ஸுக்கு வேல்யூ கொடுங்க. நான் வந்து இனிமே இதை நான் ஃபாலோ பண்ணணும். காலையில இந்த மணிக்கு எழுதணும், இத்தனை மணிக்கு எழுந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மெடிடேஷன் பண்ணணும், வாக்கிங் போகணும், இந்த டைம்ல நான் குக்கிங் பண்ணணும், இதுக்கப்புறமா நான் இந்த டைம்ல சாப்பிட்டுடணும், இந்த டைம்ல எனக்கான யூஸ்ஃபுல் எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு லைஃப்ல வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நான் செய்யணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு மற்ற விஷயம் குடும்பத்தை பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் போடுங்க. ஃபுல் டே ஷெடியூல். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து யாரோ உங்க மேல திணிக்கிறதா இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சி நீங்க செய்யணும். அதுவே மைண்ட்ஃபுல்னஸ் தான். ஸோ நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் ஒன்ஸ் அகெயின் நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். உங்க மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா முதல்ல நீங்க நல்லா தூங்கணும், அதாவது ஸ்லீப் வெல். அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ். எல்லாத்தையும் நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் மன திருப்தியோட ஃபுல் இன்வால்மெண்டோட செய்யறதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் நன்றி உணர்வோட இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹியூமன் கனெக்ஷன், நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கிறது. ரிலேஷன்ஷிப்பை அழகா ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றது. செல்ஃப் கம்பேஷன், உங்களுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு பிட்டியா எடுக்கக்கூடாது. உங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யறது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது. மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ், உங்களுடைய கவலைகளை எப்படி போக்கிக்கலாம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப கவலைப்படுத்துதோ அதுல இருந்து வெளியே எப்படி வர்றது அப்படின்றதையும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மீனிங் அண்ட் பர்பஸ், உங்க வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், எந்த காரணத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு அந்த விஷயம் மேல கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நோக்கி போகணும். ஸ்டேயிங் ஆக்டிவ், நீங்க வந்து ஆக்டிவா இருக்கணும், நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். அந்த ஆக்டிவா இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அந்த எக்ஸசைசஸ், பிரீதிங் ப்ராக்டிஸ், மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயத்த பண்ணணும். பிரெயின் ஹெல்தி, உடம்பு நல்லா வச்சுக்கிறது மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது, உங்க பிரெயினையும் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும். சோஷியல் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கும் பொழுது உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மள வந்து மத்தவங்க யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து
டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த கோட்டை எப்பயுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் த வேர்ல்ட் பை சேஞ்சிங் மீ அப்படின்னா, நான் என்னோட உலகத்தை என்னை சுற்றி இருக்கிற மாத்தணும் அப்படின்னா முதல்ல நான் மாறணும். சரியா? நீங்க மாறினா மட்டும்தான் உங்களை சார்ந்தவங்களையும் சரி, உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்த முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் மென்டல் ஹெல்த் குறிக்கிறது. இதை எப்படி நம்ம உமன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காவே நிர்வாக திறமம் அமைந்தவங்க தான் உமன்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? அது அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா இல்ல எம்பிஏ பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் தேவையில்லை. அம்மாக்கள் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் எம்பிஏ முடிச்சுட்டு தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணாங்களாங்க. எவ்வளவு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு சமைக்கணும், இவ்வளவு சாதம், இவ்வளவு குழம்பு, இவ்வளவு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு இருக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தவங்கள யாரு? உமன்ஸ் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறமையும் மேனேஜ்மெண்ட் திறமையும் அவங்களுக்கு மேலாண்மை திறமையும் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு உமன்ஸ்க்கு. குடும்பத்தை எப்படி யாரு அதே மாதிரி சைக்கலாஜிக்கலா கனெக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் சைக்கலாஜிக்கல் ஒரு பாடமா இருக்கு. ஆனா சைக்கலாஜிக்கலா எமோஷனா தான் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் தான். உமன்ஸ் மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வீட்டுல நடக்கிற எவ்வளவு பெரிய கவலைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே ஈஸியா அதை எதிர்கொள்வாங்க. தைரியமா இருக்கிற ஆம்பளைங்க கூட போய் தன்னுடைய மனைவியோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க எப்படி பாத்துப்பாங்க அவங்களுக்கே தெரியாது. பட் டக்குன்னு சொல்லிடுவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும் அப்படின்ற பார்த்து, ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து வீட்டுல இருக்கிற நடக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஷி கேன் ஈஸிலி மேனேஜ். ஸோ அந்த இடத்துல இங்க ஷி ஹாஸ் அ குட் டேலண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் பவர் எல்லாமே இருக்கும் போதுமே இந்த இடத்துல நிர்வாக திறன் அவங்க திறமை எங்க காட்டுறாங்க? குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுல காட்டுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ நிர்வாகம் பண்றதுல காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செய்வாங்க. பட் அவங்க பின்தங்கிடுவாங்க. அவங்களுக்காக எதுவுமே அவங்கள பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மென்டல் ஹெல்த் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த போதிலும் நீங்க மத்தவங்க பத்தி யோசிக்கிற நீங்க உங்களை பத்தி யோசிங்க. உங்களோட தாட்ஸை கொஞ்ச நேரம் சமையல் எல்லா விஷயத்தையும் டைம் டேபிள் போட்டு எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. நேரம் இருக்கு, யோசிச்சாதான் திங்க் பண்ணாதான் அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான நேரம் கிடைக்கும். உங்களுடைய அடையாளத்தை வித்துட்டு, உங்க அடையாளத்தை மறைச்சிட்டு நீங்க வாழ வேண்டாம். உங்களுடைய அடையாளத்தை வெளிக்கொண்டு வாங்க. உங்க அடையாளத்தை நீங்க தான் தேடணும். தேடினா மட்டும்தான் அது கிடைக்கும். இமோஷன்ஸ் ரொம்ப இமோஷனல் ஸ்டூப்பிடா இருக்காதீங்க, முட்டாளா இருக்காதீங்க தயவு செய்து. ரொம்ப ஃபுலிஷ்னஸ். இமோஷன்ஸ் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியா இமோஷன் ஆகுங்க. வீட்டுல தானே ப்ராப்ளமா, இமோஷனல் சப்போர்ட் ஹஸ்பண்டுக்கு தேவைப்படுமோ அந்த இமோஷன்ஸை கொடுங்க. 24 மணி நேரம் பெண்ணா இருந்தாலும் அழுந்தே சாதிச்சிடறாப்பா அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துடலாம். இமோஷன்ஸ் இமோஷனல் பிளாக்மெயில்ஸும் தேவை கிடையாது. ப்ராக்டிகல்ஸா மாறுங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நிறைய ப்ராக்டிகல்ஸா இருக்காங்க. அதனால இமோஷனலா யோசிச்சு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு உங்களுடைய காரியம் சாதிக்கலாம். நமக்காக யாரும் செய்யலன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்காக நீங்க வெயிட் பண்ணி நாட்களை கடத்தாம நீங்க உங்களோட இமோஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. பிலீஃப்ஸ், உங்களோட நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. என்னால முடியும், என்னால செய்ய முடியும். உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸை வளர்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்கம்ஸை வளர்த்துக்கோங்க. எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி, உங்க பசங்க எவ்வளவு பெரிய சம்பாதிச்சாலும் சரி, அவங்க கிட்ட தானே போய் 5 ரூபாய் வேணும் 10 ரூபாய் வேணும் நீங்க கேட்க போறீங்க. இப்படிதானே உங்க கை இருக்கும். ஸோ அப்படி இருக்காம உங்க செலவை, உங்களுக்கு தேவையான செலவை, ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடணும், ஒரு கடைக்கு போகணும், ஒரு கிளிப்பு வாங்கணும், ஒரு மல்லிப்பூ வாங்கணும், கோயிலுக்கு போகணும், ஒரு ஆட்டோ ஃபேர் கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்க கையில உங்க பர்ஸ்ல ஒரு 100 ரூபாய் இருக்கணும். அது நீங்க சம்பாதிச்ச பணமா இருக்கணும். அந்த செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ வளர்த்துக்கோங்க. அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க.
இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருமே படிக்காம எல்லாம் இல்லைங்க. படிக்கலனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு திறமைகளை வளர்த்துப்பாங்க. ஏதோ ஒரு கிளாஸுக்கு போங்க, உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. படிப்பு மட்டுமே வந்துட்டு பெண்களுக்கு ஆயுதம் சொல்ல முடியாது. பெண்களுக்கு ஆயுதம் கைத்தொழிலும் கூட தான். கைத்தொழில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு சமயத்துல கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த கைத்தொழில ஒண்ணு கத்துக்கோங்க. உங்க திறமையை வளர்த்துக்கோங்க. அது மூலமா பணத்தை சம்பாதிங்க. ஐடியெல்லாம் இருக்காதுங்க. உங்க வீட்டு வேலை, உங்க குடும்ப வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. வர பணத்தை சேவிங் பண்ண கத்துக்கோங்க. ஏதோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்ல உங்க பணத்தை சேவ் பண்ணுங்க. அதை சேவ் பண்ணும்போது எமர்ஜென்சில உங்க ஃபேமிலிக்கே ஒரு எமர்ஜென்சினா நீங்க எடுத்து கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. சரி, பைனான்சியலியும் ஹெல்ப் பண்ணுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? நம்ம ஹஸ்பண்ட் தான் பண்ணும், பசங்க தான் பண்ணும், ஏன் நீங்களும் பண்ணலாமே. கிச்சன்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துல நானும் பெண் தானே, நானும் ஒர்க்கிங் உமன் தான், எனக்கும் பசங்க இருக்காங்க, நானும் சமைச்சிட்டு 1 ஹவர் 1.5 மணி நேரம் இருந்தா போதும், குக்கிங்லாம் முடிஞ்சது. இப்ப வீட்டுல எல்லார் வீட்லயும் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது மூலயமா நம்மளோட ஒர்க்ஸை நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோட்டிவேஷன், உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்க தான் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்ன யாரோ வருவாங்க, உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும், நீ பண்ணு, நான் இருக்கேன், நான் பண்றேன் அப்படின்னு யாரான வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய முட்டாள்தனம். நமக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்லலாம், யூடியூப்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியாஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க. பெண்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன் தான். ஒரு நிமிஷம் கூடமா உங்களுக்கு தோணாது, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றாளே, ஏன் எனக்கு தோணல, நான் பண்ணக்கூடாதா, எனக்கு அந்த பேர் வரக்கூடாதா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்களாவே போதும். உங்களுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்க நல்லா பேணும். உங்க வாழ்க்கையில ஒரு குரூஷியல் ரோல் உங்களுடைய இதை செல்ஃப் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னா உங்க பிஹேவியரை நீங்க ஷேப் பண்ணணும். உங்க பிஹேவியர் சேஞ்சஸ் கண்டிப்பா கொண்டு வரணும். பிஹேவியர்ல ஒரு சேஞ்சஸ் வரணும்னா உங்களோட மென்டல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். மென்டல் சேஞ்சஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால உங்களோட லைஃப்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ மென்டல் சேஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் டெவலப்மெண்ட், ஃபார் தி உமன்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ வாழ்க்கையில உமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் அவங்களோட லைஃப்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா மென்டல் ஹெல்த்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். மென்டலி நீங்க தாட்ஸ்ல, உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஹேவியர்ல மாற்றம் வரும். ஆட்டோமேட்டிக்கா லைஃப் சேஞ்ச் ஆகும். So again and again I'm repeating the same quote to you, the change the world by changing me அப்படின்ற. ஸோ என்னோட உலகத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த உலகத்தை நான் மாற்றணும் அப்படின்னா முதல்ல மாற வேண்டியது நான், என்னோட எண்ணம், என்னோட செயல்கள். அப்படி மாறும் பொழுது என்னை சுற்றி இருக்க உலகம் மாறும், நானும் வாழ்க்கையில முன்னேறுவேன். ஸோ இதோட என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அறக்கட்டளைக்கும் சிவபாலகிருஷ்ண சார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சங்கீதா மேம் அவர்களுக்கும், இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட நேர்கள் எல்லாருக்குமே என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ ரொம்பவே அருமையான வகுப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட பிஸியான ஷெடியூலுக்கு எங்களுக்காக இந்த டைமை ஒதுக்கி, அது பெண்கள் நலம் பத்தி, பெண்களுடைய மனநலம் பத்தி பர்டிகுலரா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ரியலி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆல் த விமன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ அழகா ஒரு ரியாலிட்டி ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மேம். ரொம்ப நன்றிங்க. பெண்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அவேர்னஸ் ஸ்பீச். தேங்க்யூ மேம். ஸோ யாருக்காவது இதை சார்ந்து டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டுடலாம், கருத்துக்கள் இருந்தாலும் கேட்டுடலாங்கம்மா. எஸ் மேம். ராமநாதன் ஐயா, கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்க ஐயா. கண்ணகி அம்மா பேசுங்க. கண்ணகி அம்மா இருக்கீங்களா? ஹலோ
கண்ணகி அம்மா, ராமநாதன் ஐயா. ஓகே, யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லை போலங்க மேம். ஓகே, பாலா ஐயா ஓகேங்க நீங்க மேம். பேசுங்க. மேடம் ஆக்சுவலி வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மலை அச்சு தேங்க்யூ விட்ட சார். மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நிறைய விஷயத்த வந்து போட்டு கட 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 கடன்னு அதான் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றத வந்து நிரூபிச்சிங்க. நல்லா கிளாஸ் இருந்தது. எடுத்துட்டேனா சார்? இல்ல சரி, அந்த 1 hour அந்த 45 நிமிஷத்துல என்ன கவர் பண்ண முடியும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தீங்க போல. வேற லெவலா கவர் பண்ணீங்க. அப்படியே கட 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 கடன்னு அப்படியே அதான் ஒரு காலேஜ் ஸ்கூல் டேஸ்க்குள்ள போன மாதிரி ஒரு நினைப்பு வந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி ஓகே கிளாஸ். நல்லா ஓகேங்க எக்ஸ்பிளைன் சார். பண்ணிருந்தீங்க. ஓகேங்க சார். லைஃப்ல அடிபட்டமா நம்ம பேச முடியும், இல்ல பேச முடியாது. கண்டிப்பா சார். ஆமா, உம். ஆக்சுவலி முக்கால்வாசி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நான் இன்னும் இன்டெப்டா பேசுவீங்க. கண்டிப்பா சார். நல்லா இருந்தது ஆக்சுவலி, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஓகே சாரி, சார். உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணுங்க சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நான் என் கடன் பணி செய்து கிடப்பது எனக்கு இல்ல, எதுவுமே கிடையாது. நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன எடுத்து செஞ்சீங்கன்னா நம்மளும் அத்த வேலையை பார்க்க போயிடலாம். எனக்கும் வேலைகள், ஏன்னா நம்மளுக்கும் பிஸியா. இப்போ உண்மையிலேயே என்னோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தூக்கம். ஆக்சுவலி சொன்னா நம்புவீங்களா? நைட்டு 11:30 மணிக்கு படுக்கிறேன், திருப்பி 2:30 மணிக்கு எழுந்திக்கிறேன். சார் அதனாலதான் இதுல உமன்ஸ்க்கு மட்டும் இல்ல மென்ஸுக்கும் சேர்த்துக்கிட்டேன் நானு. கண்டிப்பா ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க சார். டைட்டா இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா கண்டிப்பா. இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார், தேங்க்யூ வெரி மச் சார். மிக்க நன்றிகள் ஐயா. உங்களுக்கும் நன்றிகள் சொல்லணும். அம்மாவை வந்துட்டு எங்களுக்கு காமிச்சு கொடுத்ததுக்காக விழிப்புணர்வு. இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு கூட சொல்லலாம். எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க மேம். நீங்க வந்துட்டு அந்த ஸ்டேஜ், அதுக்காக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். எஸ் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். என் பண்ணி தேங்க்யூ. நான் லீவ் ஆயிக்கலாமா? எஸ் மேம். ஓகே.